பார், ஒழுங்கா குழந்தைய கிட்ட கொடுத்துரு, இல்ல கொன்னே போட்டுருவேன். சரண்யாவை என்னடி பண்ண? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு ஏதோ ஒரு குடவுன்ல வச்சு பிரசவம் வேற பாத்தீங்களாமே. இப்ப சரண்யா எங்க இருக்கா சொல்லு. அத்தை, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? சரண்யா அன்னைக்கும் உங்க பேர குழந்தைக்கு எதுவுமே ஆகல. நீங்க டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. உன்னை நான் நம்ப மாட்டேன்டி. என் பொண்ணுங்க, என் பேர குழந்தைங்க சுத்த சுகாதாரம் இல்லாத ஏதோ ஒரு குடவுன்ல வச்சு அவளுக்கு பிரசவம் பார்த்திருக்கீங்க. இத பாரு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னையும் உங்க அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன். என்னத்த மிரட்டுறீங்களா? இத்தனை நாளா சரண்யானிய ஏர் எடுத்து கூட பார்க்கல. இப்ப வந்து பாசமா கவனிக்கிற மாதிரி பேசுறீங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒழுங்கா கவனிக்காதனாலதான் சரண்யானி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நாங்க அவங்களுக்கு ரெகுலரா மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணி இப்போ உதவிக்கு ஆளுங்களே இல்லாத சூழ்நிலையில சுகப்பிரசவம் பார்த்திருக்கோம். ஒரு பொண்ணோட அம்மாவா இருந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் நாங்க செஞ்சிருக்கோம். நீங்க எங்களை பாராட்ட மனசு இல்லனாலும் எங்களை திட்டாம இருங்க அத்தை. என் பொண்ணு என் பேர குழந்தைய பார்த்துட்டு வந்து பேசிக்கிறேன்டி. கேட்ட திறக்க போறியா இல்லையா? மரியாதை திறந்துரு. கேட்ட திறக்க போறியா இல்லையா? ஐயோ, குழந்தை அழவே இல்லையே. இப்படி அழாம இருந்த உயிருக்கு ஆபத்தாயிடும். எங்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. கேட்ட தர. இந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் இங்கிருந்து தப்பிச்சு போகணும். ஐயோ, குழந்தை அசையவே மாட்டேங்குதே. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடவுளே. நெக்ஸ்ட் பேஷண்ட்டை செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். அதுக்குள்ள நீங்க குளுக்கோஸ் ரீஃபில் பண்ணிடுங்க. பெயின் கில்லர் கொடுங்க, போட்டு. பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. கிராஃப்ல என்ன சேஞ்ச் இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. டாக்டர், அவங்க சரண்யாக்கு எப்படி இருக்கு? கண் முழிச்சாங்களா டாக்டர்? பேஷண்ட் இன்னும் மயக்கமா தான் இருக்காங்க. இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க கான்ஷியஸ்னஸ்க்கு வரலனா அப்புறம் உங்களை காப்பாத்துறது கஷ்டமாயிடும். டாக்டர்,
பொண்ணோட பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? இன்ஃபார்ம் பண்ணல டாக்டர். டாக்டர் டாக்டர் இங்க பாருங்க, பேஷண்ட்டுக்கு நிறைய blood லாஸ் ஆயிருக்கு. சோ இமிடியேட்டா blood ஏத்தணும். ரிசோர்ஸ உடனே வர சொல்லுங்க. இப்போ வந்துருவாங்க டாக்டர். வர சொல்லிடுறேன் டாக்டர். டாக்டர் பேஷண்ட்டுக்கு பல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க டாக்டர். சீக்கிரம் பாருங்க தகவல் சொல்லி ரிசோர்ஸ வர சொல்லுங்க. போய் பாருங்க. சிஸ்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. எஸ் டாக்டர். இந்தாங்க. நீங்க கொஞ்சம் அடிக்கடி மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. டாக்டர். சொல்லு கிரி. அண்ணி, அம்மா எங்க அண்ணி? அம்மாவை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்களா? அண்ணி இன்னும் வரல அண்ணி. அண்ணி சரண்யாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அண்ணி. இப்போ சரண்யாக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? அண்ணி இன்னும் மயக்கம் தெரியல அண்ணி சரண்யாக்கு. அது மட்டும் இல்லாம பிரசவத்துல நிறைய blood லாஸ் ஆயிருச்சா அண்ணி. அண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, தயவு செய்து சீக்கிரம் வாங்க அண்ணி. சரி நீ பயப்படாத. சரண்யாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இப்போ வரேன். சரி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? அண்ணி அந்த கோரிப்பாளையத்துல இருக்கலாம் அந்த ஆஸ்பத்திரி அண்ணி. சரி நான் வரேன். இந்த விஷயத்தை நான் உடனே அத்தைக்கு சொல்லணுமே. என் மேல இருக்கிற கோவத்துல அவங்க போன் அட்டென்ட் பண்ணலன்னா பேசாம மாமாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன சக்தி கால் பண்றா? சக்தி சொல்லுமா. மாமா நான் சக்தி பேசுறேன். சொல்லுமா, என்னாச்சு? மாமா சரண்யா நீ இப்போ கோரிப்பாளையம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆனா என்னம்மா? சக்தி சொல்லுமா, என்னாச்சு? சரண்யா அண்ணி ரொம்ப சீரியஸா இருக்காங்க மாமா. ஐயே, என்ன சக்தி சொல்ற? ரத்தம் நிறைய போயிடுச்சான். சொந்தக்காரங்களெல்லாம் வர சொல்லியிருக்காங்களா மாமா. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரங்கநாயகி வேற வீட்ல இல்லையம்மா. அத்தைக்கு வெற்றிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுங்க மாமா. நான் ஹாஸ்பிட்டல் போறேன். சரிம்மா. சரிங்க மாமா. சரி. அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. அண்ணா ஹாஸ்பிட்டல் போகணுண்ணா. ஐயோ கடவுளே, என்ன செஞ்சாலும் குழந்தை அழ மாட்டேங்குது. நான் என்ன செய்வேன்? அம்மா தாயே, இந்த குழந்தைய காப்பாத்து. மீனாட்சி, தாயே, இந்த குழந்தைய பாரு. இந்த குழந்தை அழவே மாட்டேங்குது. பிறந்த குழந்தை அழாததுனால நீ அழறியா மீனாட்சி? இல்லம்மா, என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செஞ்சுட்டேன். ஆனா அப்பாவும் அழவே இல்லை. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாயே. இந்த குழந்தைய நான் தான் நல்லபடியா பிறக்க வச்சேன். என்னால இந்த குழந்தைய அழ வைக்க முடியாதா என்ன? முடியும் தாயே, முடியும். நீ மனசு வச்சா கண்டிப்பா முடியும் தாயே.
என்னாச்சுடா? அண்ணி ஐசியூல தான் நீ இருக்கா. அப்படியா? அது அண்ணி டாக்டர் நீ. பிளட் டோனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆ. இப்படி லேட் ஆயிட்டே போனா பேஷண்டோட உயிரை காப்பாற்ற முடியாது. டாக்டர், நான் ஏற்கனவே சரண்யா அன்னைக்கு ரத்தம் கொடுத்துருக்கேன். வேணும்னா ஏன் ரத்தம் எடுத்துக்கோங்க. பேஷண்ட்டுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்குமா? உங்க ஒருத்தரோட ரத்தம் மட்டும் பத்தாது. டாக்டர் இவங்க சிஸ்டர்ஸ்லாம் பிளட் பேங்க்ல போய் பிளட் கலெக்ட் பண்ண தான் போயிருக்காங்க. சரி சிஸ்டர், இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு பிளட்டை கலெக்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர், வாங்க. அண்ணி போயிட்டு வாங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். மேடம், இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். இல்லை மேடம், பிளட் டொனேட் பண்ண அப்புறம் ஜூஸ் குடிக்கணும். அப்பதான் உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். குடிங்க மேடம். பாத்தீங்களா அத்தை? சரண்யாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னா இப்ப பார்த்தா இவ ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. பாத்தீங்களா? ஹேய், நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? என் பொண்ணு அங்க சீரியஸ் ஆக்கிட்டு நீங்க உட்காந்து ஜாலியா ஜூஸ் குடிக்கிறியா? அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. நான் இப்பதான் சரண்யா அன்னைக்கு ரத்தம் கொடுத்துட்டு வரேன். அதனாலதான் எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. ஓ, ரத்தம் கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு என் பொண்ணு ஆபத்துல தள்ளி விட்டல. ஹேய், சொல்லி தொலைடி, என்ன பண்ண? அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என் பொண்ணு உயிரோட விளையாடிட்டீங்கல்ல. என் பொண்ணு எங்க தாண்டி இருக்கா? அவ நல்லா இருக்காளா இல்லையா, எப்படி இருக்கான்னு பாக்கணும்டி. சரண்யா, 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 கதவை திறங்க, நான் என் பொண்ணை பாக்கணும். கதவை திறங்க. யார் அவங்க? சரண்யா, தெரியல டாக்டர். யாருங்க? ஏய், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவை திறங்க. சரண்யா, தள்ளு. கதவை திறக்கிறீங்களா இல்ல உடைச்சிட்டு வரவா? வாங்க, யாருன்னு பாப்போம். ஏய், கதவை திறங்க. ஹலோ, யாருங்க நீங்க? இங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. போங்க வெளியே, போங்க போங்க. இது பாருங்க, என் பொண்ணை கண்ணுல காட்டுங்க. அவளை நான் பார்த்தே ஆகணுங்க. இப்ப காட்டுறீங்களா இல்லையா? உங்க பொண்ணை காப்பாத்ததாமா நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல எங்களால உங்களை அலோவ் பண்ண முடியாது. இல்ல, என்ன நடந்தாலும் சரி, நான் என் பொண்ணை பார்த்தே ஆகணும். கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். நில்லுங்கம்மா. என்ன உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணுக்கு லேபர் பெயின் வந்தப்ப எங்க போனீங்க? இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தா இந்த ப்ராப்ளம்லாம் இருந்திருக்காதுல்ல. வழியில எங்கேயோ வச்சு பிரசவம் பார்த்திருக்காங்க. அதனாலதான் உங்க பொண்ணு இவ்ளோ சீரியஸா இருக்கா. அவளை காப்பாத்த தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. ஹேய், பிரசவ வலியில துடிச்சிட்டு இருந்த சரண்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராம நீயும் உங்க அம்மா சேர்ந்து எங்கேயோ ஒரு குடம்ல வச்சு பிரசவம் பார்த்திருக்கீங்க. அதனாலதான் என் பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீயும் உங்க அம்மாவும் தாண்டி.
என் மேல இருக்கிற கோபத்துல என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பொண்ணு சரண்யாவை இப்படி ஆபத்துல உட்கார வச்சிட்டியேடி. ஐயோ அத்தை, சரண்யாவை நாங்க எந்த நிலைமையில பார்த்தோன்னு தெரியுமா? யாரோ ரவுடிங்க சில பேர் அவங்கள கடத்திட்டு போய் குடன்ல அடைச்சு வச்சிருந்தாங்களாம். நாங்க அங்க போய் சண்டை போட்டு சரண்யா அண்ணியை காப்பாத்தணும். அப்பதான் அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர முடியாத சூழ்நிலை. வேற வழி இல்லாம தான் எங்க அம்மாவும் நாங்களும் சேர்ந்து பிரசவம் பார்த்தோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எங்க மேல பழி போட்டு பேசாதீங்க. ஏய், என்ன புதுசா கதை விட்டுட்டு இருக்க? சரண்யா உங்க வீட்ல தானே இருந்தா, அவளை எப்படி ரவுடிங்க கடத்திட்டு போய் அதுவும் குடோன்ல அடைச்சு வைப்பாங்க? சரி, அப்படியே கடத்திட்டு போயிருந்தாலும் நீ அத்தைக்கோ இல்ல வெற்றிக்கோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியதானே? அதையே நீ பண்ணல. அப்போ இருந்த அவசரத்துல சரண்யா அண்ணிய காப்பாத்துறது தான் எனக்கு முக்கியமா தெரிஞ்சது. அததான் நான் செஞ்சேன். இல்லடி, என்ன பழி வாங்குறத தாண்டி உனக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எனக்கு கூட தகவல் சொல்லாம நீ இதையெல்லாம் பண்ணிருக்க. வெற்றி, என்ன வெற்றி நீயும் பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? நான் அப்படியெல்லாம் நினைப்பனா? சரண்யா அண்ணிய நான் எப்படியெல்லாம் கவனிச்சேன். நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. உனக்கு அதெல்லாம் தெரியும்ல. நீ சொல்ல வெற்றி அவங்களுக்கு. வெற்றி, அண்ணி உங்க வீட்ல வசதியா வாழ்ந்தவங்க. அந்த வசதியெல்லாம் எங்க வீட்ல இல்லை. அதுக்காக அவங்க வாயும் வயிறுமா இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு பேட்டரியில ஓடுற மாதிரி சின்ன ஃபேனு, சின்ன ஏர் கூலர், இந்த மஸ்கிட்டோ பேட்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் சரண்யா அண்ணிக்கிட்ட கொடுக்க போறேன். இப்போ நான் சொல்கிறேன், யார் என்ன பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் இந்த வெற்றி உனக்காக இருப்போம். கடைசி வரைக்கும் உங்கள் பக்கம்தான் நான் இருப்பேன். அந்த சக்தியை வந்து என் முன்னால் நின்னா கூட நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பேன். இது சத்தியம். ஒண்ணுதான் கேட்கிறேன், சொல்லு. சரண்யா அன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு இவங்க கிட்ட சொல்லு. ஏய், இப்போ என்ன எதுக்கு கேட்குற? நான் எதுக்கு பதில் சொல்லணும்? இங்கே பாரு, உன்னை கேள்வி கேட்டாங்கன்னா நீ தான் பதில் சொல்லணும். தேவையில்லாமல் என்னால் எடுத்துட்டு இருக்காது. ஏய், போய் மேல போய் சொல்லி ஏமாத்த பாக்காத. சரண்யாக்கு பிரசவம் பார்த்தல, அப்ப என் பேர குழந்தை எங்கடி? அதையாச்சும் கண்ணில் காட்டேண்டி. எங்க அம்மா தூக்கிட்டு வந்தாங்க அத்தை. என்னது, உங்க அம்மா தூக்கிட்டு வந்தாங்களா? எங்கடி வந்தாங்க? இங்க வந்தாங்களா? சொல்லுடி, என் பேர குழந்தை எங்க இருக்கு? இப்ப நீ ஒழுங்கா சொல்றியா இல்லையா? அத்தை, அவ எப்படி சொல்லுவா? அவளாம் எதுவும் சொல்ல மாட்டா. உங்க பேர குழந்தைய பணைய வச்சுதான் உங்களே பழி வாங்குறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. அதான் பதிலே சொல்லாம இப்படி அமைதியா இருக்கா. ஏய், இது பாரு, என்கிட்ட உண்மையை சொல்லிடு. என் பேர குழந்தைய என் கண்ணில் காட்டாம மறைச்சு வச்சு ஆட்டம் காட்டிட்டு இருக்கியா? உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லுடி, முதல்ல வாய் திறந்து. உன்னையும் உங்க அம்மாவையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பூஜா, போலீஸ்க்கு போன போட்டு வர சொல்லு. அவங்க விசாரிச்சாதான் உண்மை வெளியில வரும். அண்ணி உட்காருங்க அண்ணி. சார், ரங்கநாயகி அத்தைக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அத்தை, போலீஸ் வந்துட்டு இருக்காங்களா அத்தை? அண்ணி இந்தாங்க தண்ணி. போதும் அண்ணி. போதும். அம்மா, என் மருமகளுக்கு என்ன ஆச்சு? எப்படி இருக்கா இப்போ? சரண்யா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா.
அம்மா இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. உடனே ஸ்டேஷன் கிளம்பு.